ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம யூனிட் 1ல் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே த ஏஜ் ஆஃப் சாசரை பற்றி பார்த்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் சாசர் டு டார்ட்டில்ஸ் மிஸ்ஸலானி. இதோட பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 1400 to 1557. 15th செஞ்சுரியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சுன்னு தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த பேராகிராஃபை பாருங்கள். சார்சரோட இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஒரு பிரில்லியண்ட்டான ஸ்டார்டிங்கை கொடுத்துச்சு. ஆனால் அது வெறும் ஒரு ஸ்டார்டிங் தான். அவர் இறந்த பிறகு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப நீளமான பேரனான ஒரு பீரியட் தான் நமக்கு இருந்தது. பேரன்னா ப்ரொடக்டிவிட்டி இல்லாத பீரியட்னு அர்த்தம். சார்சர் மாதிரி யாருமே அந்த பீரியடில் ரைட்டர்ஸ் இல்லை. சார்சர் கிரேட் ஒர்க்ஸ் நிறைய கொடுத்தாரு. பட் இந்த பீரியடில் அந்த மாதிரி யாருமே கொடுக்கல. சாசருக்கு அப்புறம் 15th செஞ்சுரியில் ஏன் அந்தளவுக்கு லிட்ரேச்சர் க்ரோத் ஆகலை அப்படின்னா, ரைட்டர்ஸ்க்கு கிரேட் புக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு லிட்டரரி டேலண்ட் இருக்கணும். அது இல்லை. ஸோ அது டெத்தாக இருந்துச்சு. டெத் மீன்ஸ் DEARTH, பற்றாக்குறை, குறைபாடுன்னு அர்த்தம். 15th செஞ்சுரி நாட் ஓன்லி இன் லிட்ரேச்சர், மற்ற எந்த ஃபீல்டுலேயும் கிரேட் மென் இல்லாத ஒரு ஏஜ். என்னதான் ஒரு சைடு டேலண்டான ரைட்டர்ஸ் எழுதுறதுக்கு 15th செஞ்சுரியில் இல்லைன்னு சொன்னாலும், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய டேலண்டான விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஃபேவரபிள் கண்டிஷன்ஸும் 15th செஞ்சுரியில் இல்லை. ஏன்னா விக்லிஃப் நிறைய முயற்சிகள் பண்ணார். என்னென்னா சொசைட்டியில் ரிலீஜன் இம்ப்ரூவ் ஆகணும், அது ரிஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லேபர்ஸ் ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் சொசைட்டியில் கொண்டு வரல. ரிலீஜன் டீஜெனரேட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. பர்சிக்யூஷன் பண்ணுறது மூலமாக. பர்சிக்யூஷன் அப்படின்னா பீப்புளை துன்புறுத்துறது. அதெல்லாம் யூஸ் பண்ணி ரிஃபார்ம்க்கான எல்லா ட்ரைனிங்ஸையும் ஸ்டாம்ப் அவுட்டு தான் பண்ணாங்க. அதனால் பீப்புள் நினச்சதை பேச முடியல. ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் தாட்டை ஸ்டாப் பண்ணாங்க. இங்கிலாந்து ஃபுல்லாக பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ஸ் தான் இருந்துச்சு. அதனால் ரைட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ராக்ட் ஆனது. அவங்களால கரெக்டான ஒர்க் கொடுக்க முடியல. கிரேட் ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லை, த ஹவுசஸ் ஆஃப் யோக்குக்கும் த ஹவுசஸ் ஆஃப் லன்காஸ்டருக்கும் இங்கிலாண்டில் பெரிய சண்டை வந்துச்சு. எதுக்காக அப்படின்னா ஒரு பவருக்காக. இவங்க 2 பேரும் யாருன்னா பவர்ஃபுல் நோபல் ஃபேமிலிஸ். யார் இங்கிலாண்டை ரூல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த வாரை தான் வார்ஸ் ஆஃப் த ரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யோக் ஃபேமிலியோட சிம்பிள் ஒயிட் ரோஸ், லன்காஸ்டர் ஃபேமிலியோட சிம்பிள் ரெட் ரோஸ். இந்த வார்ஸ் ஆஃப் த ரோசஸில் நிறைய நோபல்ஸ் கொண்டாங்க. ஃபியூடலிசம் எகெயின் சிவியர் ஆனிச்சு. ஃபியூடலிசம் அப்படிங்கிறது ஒரு சோசியல் கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் கிங்குக்கு கீழே நோபல்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. நோபல்ஸ் கிங்குக்கு வாரில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எகெயின் கிங்கு அவங்களுக்கு லேண்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த லேண்டில் ஃபார்மர்ஸ் வேலை செய்வாங்க. இதுதான் ஃபியூடலிசம். இந்த ஃபியூடலிசம் சிஸ்டமில் ஃபார்மர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுனால எந்த ஃபீல்டும் க்ரோத் ஆகலை. எஜுகேஷன்லேயும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா எஜுகேஷனும் ரொம்ப லோ ஸ்டேட்டில் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஆக்ஸ்ஃபோர்டு, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிஸில் கூட அவங்க தாட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா மெடிவல் ஃபிலாசபியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மெடிவல் ஃபிலாசபி அப்படிங்கிறது மெடிவல் பீரியடில் இருந்த ஒரு ரிலீஜன் சார்ந்த ஒரு ஃபிலாசபி. இது காடு, ரிலீஜன், தென் மாரல், இதை பற்றின கொஷினுக்கு ரீசனிங்கோடு இல்லாமல் ஒரு அப்ஸ்ட்ராக்டான ஒரு ஆன்சரை தேடுறது. 15th செஞ்சுரியில் இது ரொம்பவே அப்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணாத ஆர்கியூமெண்ட்ஸாக மாறிடுச்சு. ஸோ மெடிவல் பீரியட் அப்படிங்கிறது சாசருக்கு முன்னாடி, 15th செஞ்சுரி அப்படிங்கிறது சாசருக்கு அப்புறம். ஸோ சாசரில் கொஞ்சம் ஹியூமனிசம், இண்டிவிஜுவலிசம் அதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. பட் 15th செஞ்சுரியில் அகெயின் மெடிவல் ஃபிலாசபியே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி சொசைட்டியில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுனால. அடுத்து நமக்கு முன்னாடியே தெரியும், சாசர் பீரியடில் தான் மிடில் கிளாஸ் கொஞ்சம் க்ரோத் ஆக ஆரம்பித்தாங்க. மிடில் கிளாஸ் அப்படிங்கிறவங்க மெர்ச்சன்ட்ஸ் தான். ஸோ அவங்க இந்த பீரியடில் எப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மணி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு இன்டலெக்சுவல் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால 15th செஞ்சுரி இங்கிலாண்டில் லிட்டரரி ஜீனியஸை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அதை ரெப்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் நியூ லைஃபுக்கான சயின்ஸ் ஏர்லி 16th செஞ்சுரியில் ரிவைவல் ஆனிச்சு. 15th செஞ்சுரியோட பொயட்ரி எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த பீரியடில் போம்ஸுமே ரொம்ப புவர் குவாலிட்டியோடு தான் இருந்துச்சு. ஏன்னா சாசரை தான் இமிட்டேஷன் பண்ணாங்க. என்ன தான் சாசரை இமிட்டேட் பண்ணாலும் சாசரோட ஜீனியஸை எந்த ரைட்டர்ஸும் கொடுக்கல. இருந்தாலுமே அவரோட ஐடியாஸ் தென் ஸ்டைலை ரீப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. என்ன தான் சாசர் அளவுக்கு இல்லைனாலும் அங்கேயும் இங்கேயுமா ஒரு சில ஒர்க்ஸ் ஜென்யூன் பவரோடு தான் வந்துச்சு.
அதுக்கு எக்ஸாம்பிளாக த ஃப்ளவர் அண்ட் த லீஃப் அப்படிங்கிற போம் சொல்லலாம். ஆக்சுவலி வந்து இது சாசர் தான் எழுதினாரு அப்படின்னு சொன்னாங்க. பட் லேட்டராக சாசரோட ஸ்கூல் சேர்ந்த ஒரு அனானிமஸ் ரைட்டர் எழுதினதா இப்போ சொல்கிறாங்க. அடுத்து சாசேரியன்ஸ், சாசரை இமிட்டேட் பண்ண போயட்ஸ். இதில் ஃபர்ஸ்ட்டு தாமஸ் ஹாக்லேவ், தென் ஜான் லிட்கேட், இவங்க 2 பேருமே நிறைய போம்ஸ் எழுதியிருக்காங்க. ஹாக்லேவ் த கவர்னைல் ஆஃப் எ பிரின்சஸ் அப்படிங்கிற ஒரு லாங் போம் எழுதியிருக்காரு. இது சாசர் யூஸ் பண்ண 7 lines ஸ்டான்ஸா, அதோட ரைம் ஸ்கீமு ஏபி பிசிசி அதில் எழுதியிருக்காரு. இந்த போமோட ப்ரொலாகில் அவர் தன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. சாசரோட டெத்துக்கு அப்புறம் அவருக்கு இருந்த க்ரீஃப் பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அப்புறம் தன்னோட மாஸ்டர் சாசரை ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. இவரோட மைனர் போம்ஸில் மோடர் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு போம் இருக்குது. அடுத்து லிட்கேட் பரி செயின்ட் எட்மண்ட்ஸ், அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் டவுன். அந்த பிளேஸில் இருந்த ஒரு லேர்ன்டு பெனடிக்டைன் மாங்க் இவர். இங்கே பெனடிக்டைன் அப்படிங்கிறது ஒரு மொனாஸ்டிக் ஆர்டர். இவரும் நிறைய போம்ஸ் எழுதியிருக்காரு. இந்த ஸ்டோரி ஆஃப் தீவ்ஸ், இது வந்து கேண்டபரி டேல்ஸ் மாதிரி இருக்கும். அடுத்து த ட்ராய் புக், இது ட்ராய் சிட்டியை பற்றின ஒரு ஸ்டோரி. த ஃபால்ஸ் ஆஃப் பிரின்சஸ், இது பொக்காக்ஸே எழுதின லாட்டின் ஒர்க்கோட ஃப்ரெஞ்சு பேராஃப்ரைஸை பேஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இருக்கும் போது 15th centuryயோட பெஸ்ட்டு போய்ட்ரி ஸ்காட்லாண்டில் தான் க்ரியேட் ஆனுச்சு. ஸ்காட்லாண்ட் இப்போ ஒன்றா இருக்குது இங்கிலாந்து கூட. பட் வந்து 15th centuryயில் ஸ்காட்லாண்ட் ஒரு தனி நாடாக தான் இருந்துச்சு. இங்கிலாண்டில் ஃபுல்லாகவே வந்து சாசரை இமிட்டேட் மட்டும்தான் பண்ணாங்க. பட் ஸ்காட்லாண்டில் அவங்களும் வந்து இமிட்டேட் தான் பண்ணாங்க சாசரை. பட் அவங்களோட ஒர்க்கில் ஒரு ஒரிஜினாலிட்டி ஸ்பிரிட் இருந்துச்சு. ஜேம்ஸ் I ஆஃப் ஸ்காட்லாண்ட், அவரோட பீரியட் 1394 to 1436. அவர் எழுதின ஒரு வாக்கு த கிங்ஸ் ஸ்கொயர். இது ஒரு லாங் போம். இதில் அந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டி இல்லை. லேடி ஜான் பியோஃபோர்ட் அவங்க மேலே இருந்த லவ் பற்றி அதில் அவர் சொல்லியிருக்காரு. தென் அவங்க தான் அவரோட ஒய்ஃபும் ஆனாங்க. என்ன தான் வந்து ஒரிஜினாலிட்டி இல்லைனாலும் அந்தளவுக்கு பர்சனல் ஃபீலிங், அவர் கொடுத்த பர்சனல் ஃபீலிங் ரொம்ப ஜென்யூனஸாக இருந்தது. இந்த போமும் சாசரோட 7 lines ஃபாலோ பண்ணது தான். இந்த போமில் இருந்து தான் இந்த லைன்ஸுக்கு 7 lines ஸ்டான்ஸாக்கு ரைம் ராயல் அப்படிங்கிற ஒரு நேம் வந்துச்சு. ஏன்னா இது கிங் யூஸ் பண்ணதுனால. அடுத்து வில்லியம் டன்பர், இவரோட பீரியட் 1465 to 1530. இங்கே ஏன் கொஷின் மார்க் வச்சுருக்காங்கன்னா இவரோட பீரியட் வந்து தெளிவாக தெரியல, அதனால தான் வச்சுருக்காங்க. இவர் சாசருக்கும் ஸ்பென்சருக்கும் இடையில இருந்த கிரேட்டஸ்ட் பிரிட்டிஷ் போயட். இங்கே நம்ம ஸ்காட்டிஷ் போயட்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். பட் இவரை பிரிட்டிஷ் போயட் சொன்னதுக்கான ரீசன் இப்போ வந்து ஸ்காட்லாண்ட் பிரிட்டனில் தான் இருக்குது. இவர்கிட்ட இண்டிவிஜுவல் குவாலிட்டி ரொம்பவே அப்பேரண்ட்டாக இருந்துச்சு. இவரோட கிரேஸ்ஃபுல்லான அலகரிக்கல் போயம்னா த திசில் அண்ட் த ரோஸ். ஸ்காட்லாண்டோட ஜேம்ஸ் IV இங்கிலாண்டோட ஹென்ரி VII டாட்டர் மார்கெட்டுக்கும் நடந்த மேரேஜை கம்மெமோரேட் அப்படின்னா நினைவு கூறுற விதமாக இந்த போம் வந்து எழுதியிருக்காங்க. இது சாசரோட இயர்லி போய்ட்ரி மாதிரி இருந்துச்சு. அடுத்து டன்பரோட லேட்டர் வேர்ஸ், பர்டிகுலராக அவரோட சாட்டரிக்கல் பேலட்ஸ், தென் அவரோட ரிமார்க்கபிளான டான்ஸ் ஆஃப் த 7 deadly sins, இதிலெல்லாம் விகர், ப்ராட் ஹியூமர், தென் ஹோம்லி பேத்தோஸ் இதெல்லாம் தீம்ஸாக இருக்கும். இதெல்லாம் அவரோட கேரக்டர், தென் அவரோட நேட்டிவ் சாயில் ஸ்காட்லாண்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்காட்லாண்ட் போயட் ராபர்ட் ஹென்டிசன், இவரோட பீரியட் 1430 to 1506. இவர் ட்ரூ ஸ்காட்டிஷ் குவாலிட்டி வந்து கொடுத்தாரு. இவரோட டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரசீட் அப்படிங்கிற ஒர்க்கில் சாசர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது ராபின் அண்டு மேக்கின் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியையும் எழுதியிருக்காரு. இந்த ஸ்டோரி பர்ன்ஸோட டன்கன் கிரே அந்த ஸ்டோரிக்கு முன்னாடி வந்த ஸ்டோரி மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ரைட்டர் கவைன் ஆர் கேவின் டக்ளஸ், இவரோட பீரியட் 1474 to 1522. இவர் பிஷப் ஆஃப் டன்கெல்ட். இவர் எழுதின பேலஸ் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற புக்கை சாசரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதியிருப்பார். பட் ஏனிட அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அந்த புக்கில் எழுதின ஒவ்வொரு ப்ரோலாக்ஸுக்கும் அவரோட ஒரிஜினாலிட்டியை நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஸ்காட்டிஷ் போயட்ஸ் நேச்சரை பற்றி எழுதினாங்க. அந்த நேச்சரை ட்ரீட் பண்ண விதம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே, நம்ம இப்போ 15th century ஸ்காட்டிஷ் போயட்ஸ் எப்படி வந்து நேச்சரை கையாண்டாங்கன்னு இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சாசர் எழுதின மே மார்னிங், தென் கார்டன் லேண்ட்ஸ்கேப், இதை பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஒரு கன்வென்ஷனாகவே இருந்துச்சு. அவரோட டிசிபிள்ஸ் அதை அப்படியே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸ்காட்டிஷ் போயட்ரிலையும் இந்த கன்வென்ஷன் ரீஅப்பியர் ஆனது. ஆனால் அந்த அதர் ஹேண்ட் நம்ம ரியல் ஸ்காட்ச் சீனரியையும் ஸ்காட்டிஷ் போயட்ரியில் நம்ம பார்க்க முடியும்.
சாசரோட லிட்ரரி ஃபேஷனை அப்படியே அடாப்ட் பண்ணாமல் நம்ம சுற்றி என்ன நடக்குது நேச்சரை ஸ்டடி பண்ணி அதை டெபிக் பண்ண ட்ரை பண்ண மென் நிறைய பேர் இருந்தாங்க ஸ்காட்லாண்டில். அதில் ஒருத்தர் டக்லஸ். அவரோட ப்ரொலாக்ஸ் ஸ்ப்ரிங் ஆட்டம் தென் வின்டரில் கண்ட்ரி சைடு எப்படி இருக்குன்னு டீல் பண்ணியிருப்பார். என்ன தான் இது ஸ்டீரியோடிப்பிக்கலாக இருந்தாலும் அதோட பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ரியாலிட்டியாக இருந்தது, ரொம்ப அக்யூரேசியோடு இருந்தது. ஸ்காட்லாண்ட் லேண்ட்ஸ்கேப்பை அப்படியே ரெண்டரிங் பண்ணது, தென் நேச்சரை உண்மையாக பொயட்ரியில் கொண்டு வந்தது ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக். ஏன்னா ஸ்காட்டிஷ் போயட்ஸ் லேட்டர் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் லவ் ஆஃப் நேச்சரை கொண்டு வரதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து என்ன தான் பொயட்ரியில் ரொம்ப புவராக இருந்தாலும் 15th century ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் மைனர் வேர்ஸில் ரிச்சாக இருந்திருக்கு. மைனர் வேர்ஸ் அப்படின்னா பெரிய பெரிய போம்ஸ் இல்லாமல் சின்ன சின்ன போம்ஸ் இல்லைன்னா சாங்ஸ். அதில் த பேட்டில் ஆஃப் அட்டம்பன், த நட் ப்ரவுன் மெய்டு, தென் ராபின் ஹுட் சைக்கிள், இந்த மாதிரி பேலட்ஸ் எப்போ க்ரியேட் ஆனதுன்னு நம்ம ஷியோராக சொல்ல முடியாது. பட் சாசர் இறந்ததுக்கப்புறம் அந்த செஞ்சுரியில் பேலட் லிட்ரேச்சர் ரொம்பவே பாப்புலர் ஆனது. இந்த பேலட்ஸ்லாம் மேக்ஸிமம் ஸ்டைலில் ரூடாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் ரிஃபைன் பண்ணியிருக்கலாம் மாட்டாங்க, ரொம்ப டேரெக்டாகவும் விகரஸாகவும் இருக்கும். பேலட்ஸில் ரியல் ஃபீலிங்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பேலட்ஸ் தான் இங்கிலீஷ் பீப்புளுக்கு பொயட்ரி மேலே லவ் க்ரியேட் பண்ண ரீசனாக இருந்துச்சு. அடுத்து இந்த பீரியடில் ப்ரோஸ் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். பொயட்ரி அளவுக்கு ரொம்ப இமிட்டேஷன் இல்லாமல் ப்ரோஸ் இந்த பீரியடில் ரொம்ப ப்ராமிசிங் ஒர்க்காக இருந்தது. ஏன்னா சாசரோட பீரியட் தான் இங்கிலீஷ்க்கு ஒரு வேல்யூ கிடச்சிது. அப்போ இங்கிலீஷ் பீப்புள் அவங்களோட நேட்டிவ் டங்கை, ரஃப் மெட்டீரியல்ஸை, இன்ஸ்ட்ரக்ஷன் தென் என்டர்டெயின்மெண்ட்டோட மெனி பர்பஸ்க்காக ஒரு லிட்ரரி ஃபார்மாக சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் ரெஜினால்டு பீகாக், இவரோட பீரியட் 1395 to 1460, இவர் செயின்ட் அசாஸ் தென் சிச்செஸ்டரோட ஒரு பிஷப்பு. இவர் தன்னோட பீரியடில் நடந்த ரிலீஜியஸ் கான்ட்ரவர்சிஸை தன்னோட வாக்கில் கொடுத்தாரு. விக்லீஃப் கூட அந்த மாதிரி ரிஃபார்ம் பண்ண ட்ரை பண்ண இவர் ரொம்ப போல்டாக பிரேக் பண்ணார். எப்படின்னா அவர் தன்னோட ஆர்கியூமெண்ட்ஸை லாட்டினுக்கு பதிலாக இங்கிலீஷில் எழுதினார். அவரோட ரெப்ரஸர் ஆஃப் ஓவர் மச் பிளேமிங் ஆஃப் த கிளர்ஜி, அதுவும் போக் ஆஃப் ஃபெய்த்தும் இங்கிலீஷ் ப்ரோஸ் ஹிஸ்ட்ரியில் லேண்ட்மார்க்ஸ். அடுத்து சர் ஜான் ஃபோர்டெஸ்கியூ, இவர் எழுதின பொலிட்டிக்கல் ட்ரீட்டிஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அண்ட் அப்சல்யூட் அண்ட் லிமிட்டட் மொனார்கி, இதுக்கும் சில இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அடுத்து வில்லியம் கேக்ஸ்டனோட மிஸ்சலானியஸ் ரைட்டிங்ஸ், இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அடுத்து 15th centuryயோட கிரேட் ப்ரோஸ் ப்ரொடக்ஷன், இந்த ஏஜோட ஒன் ரியலி கிரேட் புக்னா சர் தாமஸ் மலோரி எழுதின மாட்டர் டி ஆதர் தான். இந்த ஆதரை பற்றி நமக்கு சர்டனிட்டியாக எதுவும் தெரியாது, பட் அவர் ஒரு நைட்டுன்னு மட்டும் தெரியும். அடுத்து வில்லியம் கேக்ஸ்டனோட ஸ்டேட்மெண்ட் படி அவர் கிங் எட்வர்டு 4th 9th இயரில், அதாவது 1470 தன்னோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணார் அப்படிங்கிறது தெரியும். இந்த ஒர்க் கிங் ஆர்தர் தென் நைட்ஸ் ஆஃப் த ரவுண்ட் டேபிள் பற்றினது. இதில் நிறைய லெஜண்ட்ஸ் இருப்பாங்க, தென் ஃப்ரெஞ்சு ரொமான்சஸை கம்பைல் பண்ணி க்ரியேட் பண்ணது. இவரோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா அங்கங்கே கிங் ஆர்தர் பற்றின ஸ்டோரியை கனெக்ட் பண்ணி ஒரு சம்மரியாக டைஜஸ்ட் பண்ணி கொடுக்குறது தான். இந்த பர்பஸ்க்காக அவர் அந்த வாக்கை அவருக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணார், ரிஜெக்ட் பண்ணார், அப்ரிட்ஜ் பண்ணார், அடாப்ட் பண்ணார், தென் ரீஅரேஞ்சும் பண்ணார். அவரோட நெரேட்டிவில் யூனிட்டி ப்ரொபோர்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அவர் செஞ்ச இந்த டாஸ்கோட இம்மன்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் நம்ம கன்சிடர் பண்ணும்போது இது மிகப்பெரிய சக்ஸஸ். அடுத்து இந்த ஒர்க்கோட யூனிக்னஸை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பீரியடில் மெடிவல் ஸ்பிரிட் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. மெடிவல் ஸ்பிரிட் அப்படிங்கிறது காடு ரிலிஜன் பற்றி திங்க் பண்ணுறது மட்டும் இல்லை, ஸோ ஒரு சிவல்ரி ஆக்ட் பற்றி பேசுகிறதும் தான். தாமஸ் மலோரி அவரோட புக் ஃபுல்லாக நோபல் ஆக்ட்ஸ், ஃபீட்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் ஆஃப் சிவல்ரி, வீரதீர சாகசங்கள் பற்றியும், ப்ரோஸ் வீரம் பற்றியும், ஹார்டினஸ் கடினத்தன்மை பற்றியும், ஹியூமானிட்டி மனிதநேயம் பற்றியும், லவ் கர்டசி அப்படின்னா மரியாதை பற்றியும், ஜென்டில்னஸ் நன்னடத்தை பற்றியும் இந்த புக்கில் எழுதியிருந்தார். இதெல்லாம் ஏன்ஷியன் சிஸ்டம் ஆஃப் நைட்ஹுட்டில் ஒரு ஐடியல் திங்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, மாடர் டி ஆதர் லிட்டரரி ஹிஸ்ட்ரியில் ஒரு ஹை பிளேஸை பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய மாடர்ன் போயட்ஸ், பர்டிகுலராக டென்னிசன், அதை ரீக்ரியேட் பண்ணி இடில்ஸ் ஆஃப் த கிங் அப்படிங்கிற புக்கை எழுதியிருந்தார். பட் டென்னிசனோட ஐடில்ஸ் ஆஃப் த கிங் ஸ்டைலில் ரொம்ப ஆர்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஏன்னா மலோரி கிராமருக்கு அதிக அட்டென்ஷன் கொடுக்கலனாலும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபால்ட்டியாக இருந்தாலும் வண்டர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாரு. அவரோட ஒர்க் பிக்ரஸ்கியூவாக இருக்கும்.
சம்டைம்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் எழுதியிருப்பார். நம்ம பார்த்த மாதிரி 15th செஞ்சுரி இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ஒரு சேலஞ்சிங்கான பீரியடாக இருந்தது. நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அண்ட் சொசைட்டியில் இருந்த கன்ஃபியூஷன்ஸ்னால இந்த பீரியடில் மிகப்பெரிய ஒர்க் எதுவும் இல்லை. இருந்தாலுமே இந்த செஞ்சுரி ரெனைசன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபவுண்டேஷனை கொடுத்த பீரியட். இந்த 15th செஞ்சுரி பீரியட் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக நான் ஒரு டெலகிராம் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஃப்ரீ எம்சிக்யூஸ் மெட்டீரியல்ஸ்னு நிறையா ப்ரொவைட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.